வணக்கம் மக்களே. இன்றைக்கி தேதி 29 மே 2025. இல்லை கொட்டிகிட்ருக்குங்க, வளரும் திரும்ப. இப்போ நான் பேசணும்னு நினைக்கிறது வந்து என்னென்னா, சர்க்கரை நம்மளுக்கு உண்மையாகவே தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத. சர்க்கரை சாப்பிட்ணுன்னு நம்ம மனசு ரொம்ப எப்பவுமே துடிக்காது. ஆனால் ஏதாவது ஒரு இனிப்பு பண்டங்களை பார்த்தா சாப்பிட்ணுன்னு தோணுது. இது வந்து நான் பட்டறிந்ததை சொல்கிறேன். ஆனால் பால் வந்து நீங்கள் குடிக்கும்போது சர்க்கரை இல்லாமல் குடித்தா நல்லா இருக்குங்க. பால் நல்லதும் கூட. நான் டீ காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணதுனால குடிக்கக்கூடாதுன்ட்டாங்க, அதனால் குடிக்கிறதில்ல. ஆனால் பால் நல்லா இருக்கு, அப்படியே பால் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு நெல்லிக்காய், கருவேப்பிலை, இஞ்சி, உப்பு அதெல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் அடித்து காலையில் குடிக்கிறது நல்லா இருக்குது. சர்க்கரையை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறது டீ காஃபிக்கு. அங்கே அது இப்போ நான் குடிக்கிறதுனால அது இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் ஈவினிங்கும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பால் குடித்தாலும் பசி இருக்கிறது இல்லைங்க, நல்லாயிருக்கு. ஏன்னா இப்போ நான் ஓடுறதில்ல, அதனால் வெயிட் போடுறதை தவிர்க்கிறதுக்காகவும் சத்தான உணவுகள் எடுத்துக்கிறதுக்காகவும் நான் பாலை அதிகமாக குடிக்கிறேன். சாப்பாட்டையும் கண்ட்ரோல்டாக கரெக்டாக இருக்கேன். காலையில் யோகா, அப்புறம் லைட்டாக எக்ஸசைஸ், வேர்க்காத மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன், உடற்பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். திரும்பவும் இந்த சர்க்கரையை பற்றி திரும்ப நான் சொல்லணுன்னா, நமக்கு அந்த ஸ்வீட் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளோட வெயிட் எவ்வளோ கூடுதுன்னு நீங்கள் வீட்டில் ஒரு வெயிட் மிஷின் வச்சு பாருங்கள். அப்புறம் அந்த சர்க்கரை வந்து நம்ம உடம்புல கலக்கிறதுனால வர பிரச்சனைங்க, பல பிரச்சனைங்க. ரத்தம் கெட்டு போகிறதுக்கு முக்கிய காரணமே சர்க்கரை வியாதி தான். ரத்தம் கெட்டு போகிறதுனா நம்ம இப்போ வீட்டில் நல்ல தண்ணி பைப்பில் நல்ல தண்ணியில் சாக்கடை கலந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி ரத்தத்தில் சர்க்கரை கலக்கிறது ஒன்று தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நினச்சி பார்த்தா சர்க்கரையை தவிர்க்க முடியும். சர்க்கரையை தவிர்த்துட்டால் உடம்புல வர பல வியாதிகளை தவிர்க்க முடியும். அதனால் கொஞ்சம் எல்லோரும் யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக சர்க்கரை சாப்பிட்டே ஆகணுமா, ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணுமா? சாப்பிட வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அதை சாப்பிடும்போது கான்சியஸாக இருக்கிறீங்களா? அது எல்லாமே நாக்கு வரி தான் அதோட ருசி, உள்ளே போனால் ஒன்றும் கிடையாதுங்கிறத உணர்ந்து அந்த சர்க்கரையை எடுத்துக்கிட்டால் நீங்கள் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஃபைனான்ஷியலாக, உங்கள் செலவு ரீதியாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக. உடம்புக்கு பிரச்சனை மனசு குழப்பப்பட ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு சின்னதாக ஒரு விஷயம் நான் பண்ணது மூலமாக நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் அறவே இப்போ பெருசாக சர்க்கரை எடுத்துக்கிறது இல்லை, ஏன்னா டீ காஃபிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறேன். ஸ்வீட்ஸ் எதுவும் பெருசாக வாங்கி சாப்பிட்றதில்ல. அப்படியே சாப்பிட்டாலும் ஒன்று சாப்பிட்லாமே, நம்ம மனசு அதுக்கு டியூன் ஆகிருக்கணும். நன்றி.